இவங்க நம்ம நம்பர்கிட்ட கேட்டாச்சு. இப்போ உங்கள் கூட சேர்ந்து சகோதரத்துவ ஓணம் கொண்டாடினதில் எங்களுக்கு சந்தோஷம். அடுத்தும் இந்த நிகழ்ச்சி மாதிரியான யாருக்காவது இல்லாதவங்களுக்கு வந்து கொடுக்கணுங்கிற எண்ணத்தில் தான் இந்த வீடியோவும் எடுக்கிறது. அதேமாரி இது உலகம் லெவலில் போனாலும் நம்ம யாருக்காவது உதவி பண்ணணும். அந்த உதவிங்கிறது வந்து ஏன்னா சொல்லுவாங்க வலது கை கொடுக்குறது இடது கை தெரியக்கூடாதுன்னதே சொல்லுவாங்க. ஆனால் இன்றைய காலத்தில் வந்து இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கொடுத்தாலே வந்து இறைவனை பார்த்த மாதிரி தான். அந்த மாதிரி தான் இன்னைக்கு வந்து நம்ம அனைவரும் சேர்ந்து ஓணத்தை கொண்டாடுவோம். அது கூட சேர்ந்து நம்மளுக்கு இந்த சேரீ ஒரு சேலைங்கனாலும் நான் எடுத்ததை காரணம் இவங்க எங்களுக்கு ரொம்ப பங்களிப்பும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ இது நான் என்னோட காசு மட்டும் கிடையாது, எங்கள் அன்பு அரம்சை அறக்கட்டளையில் உதவியும் பண்ணியிருக்காங்க. அந்த உதவி வந்து நம்ம ரூபாயேஸ்வரிக்கு சேரும், அதே மாதிரி கவிதாக்காவுக்கு சேரும், வெங்கடேஷுக்கு சேரும், நம்ம திராவிடமணி அண்ணனுக்கு சேரும். இவர் வந்து கோயிலா முரியசன் நிறையா ஸ்கூலுக்கு போவார், நிறைய அவேர்னஸ் பண்ணுவார். இவங்க பையன் வந்து டூயல் நீஸ் அப்படின்னு சொல்லி இப்போ என்ன நடந்தாலும் இப்போ நான் பேசுகிறத கையிலும் சின்ன பையன் தான், ஆனால் நிறையா பேசலாம். நிறையா பேசி அதை நான் கூட திக்கி பேசுகிற மாதிரி தெரியுது. அந்த சின்ன பையன் வந்து ரொம்ப அருமையாக பேசி இன்னைக்கு அந்த யூடியூப் சேனலில் வந்து ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போயிருக்கான். உலக லெவலில் போகக்கூடியதான். ஏன்னா இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இருக்க மாட்டாங்க. அதனால தான் இந்த புகைப்படமே எடுக்கிறது. நான் இப்போ ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் வலது கைக்கு கொடுக்குறது இடது கைக்கு தெரியக்கூடாது. இன்னைக்கு இந்த புகைப்படம் எடுக்கிறது இன்னொரு 10 வருஷம் கழிச்சு ஏன் பையனோ என் பேரனே வந்தா கூட அப்பா இந்த மாதிரி காரியம் பண்ணாரா, அப்போ நம்மளும் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தில் மட்டும்தான் இந்த வீடியோ ஃபோட்டோஸ் எடுக்கிறது. இதை பார்த்துட்டு 4 பேர் உங்களுக்கு உதவி பண்ண வந்தாலும் சரி அதை ஏற்றுக்கிட்டு சந்தோஷப்படுங்க. சகோதரத்துவ ஓணத்தை அனைவரும் சேர்ந்து கொண்டாடுவோம். அத்திப்பூ கோலம் போட்டதெல்லாம் யாரு போட்டாச்சு. அப்போ அதுதான் சொல்லுவாங்க, அதாவது பூக்கோளம் போடுவாங்க, ஊஞ்சல் கட்டி விளையாடுவாங்க, கயிறு இழுப்பாங்க, அதுதான் ஃபெஷல் அப்படின்னாங்க. ஆனால் நாங்கள் வெளியில் பார்க்க முடியல. இருந்தாலும் அடுத்து ஏதாவது நிகழ்ச்சி நடந்தால் கண்டிப்பாக கூப்பிடுங்க, உங்க கூட சேர்ந்து கொண்டாடிக்கிறோம்.